ஏதோ ஒரு பாவ காரியத்துல ஐயோ எல்லாரும் என்ன குறை சொல்றாங்களே, நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு எல்லாம் நான் செஞ்ச பாவத்தை சொல்லி சொல்லி என்னை கஷ்டப்படுத்துறாங்களே, என்னை ஒரு மாதிரி துக்கப்படுத்துறாங்களே, ஒருவேளை அந்த பாவம் என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருக்கே, நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாதான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு அந்த எண்ணம் வருதுனால நான் செஞ்சிரேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கான கிருபையை பலத்தை இந்த நாள்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க ஏசப்பாவுடைய அன்பு, உண்மையான அன்பு. ஆமென். இனி பாவம் செய்யாதம்மா, வேற ஆர்குமெண்டே பண்ணல. இப்ப நம்ம ஆட்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, வாமா உட்காருமா, ஏமா இந்த பாவத்தெல்லாம் சரி இதெல்லாம் செய்யாதம்மா, இப்படிலாம் செஞ்சா அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா, நீ அதை செஞ்ச, நீ அங்க போன, நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குறங்க பேர்ல அந்த பிள்ளையை போட்டு கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுவோம். பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா பாருங்க, ஏசப்பா ஒரே வார்த்தையா சிம்பிளா இனிப்பா. அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ கூட ஏசப்பா ஏதாவது பேசணும்னு சொல்லிங்க போட்டிருக்கான், ஆமா சார் சிம்பிள் முடிச்சு உடனே அவளும் சந்தோஷமா என்ன பண்றா, அந்த பாவத்தை உணர்ந்தவளா இனி செய்யாதபடி அவள் அந்த நாள்ல வாழ்ந்தாள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, என் பாவத்திற்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமா? பலிபீடத்துல இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறா, இனி நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கான கிருபையை இதோ இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நம்மை நீக்கி சுத்திகரிக்கும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஒரு சப்பானியை குறித்து நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் 5வது அதிகாரம் நினைக்கிறேன். அந்த 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 பெதஸ்தா என்னப்பட்ட அந்த குளத்துல போய் யாராவது என்னைய கழுவி என்னைய தூக்கி விட்டுற மாட்டாங்களா, என்னைய அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். யோவான் 5 தானே, நம்ம வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரமா. இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதி என்று அறிந்து அவனை நோக்கி, பாருங்க, வெகு காலமாய் வெகு ஆண்டுகளா, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நம்மளை சுற்றி பார்க்கிற ஜனங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அவங்களால அறிந்து கொள்ள முடியாம இருக்கலாம். ஒருவேளை இதை ஒளிநாடா மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்ககிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை, உங்ககிட்ட இருக்கிற வியாதிகள், உங்ககிட்ட இருக்கிற பலவீனங்கள் உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனா அந்த வியாதியஸ்தவனை பார்த்த உடனே கர்த்தர் அழகாய் அறிந்துட்டாரு, இவனுக்கு வெகு நாளாய் ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொல்லி. அதனாலதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களையும் என்னையும் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்களேன், நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க தோற்றத்தை பார்த்து ஒருவேளை இவங்க அப்படிதான் இருக்கிறாங்க இப்படிதான் இருக்கிறாங்க சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆனா கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இவன் இப்ப என்ன பிரச்சனையில இவன் போராடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அவனுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவார். ஆமென். மனுஷன் பார்க்கும்போது இவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவான். ஆனா கர்த்தர் பார்க்கும்போது இது இவனுக்கு தேவையில்லை, இவனுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. உங்களுக்கு புரியுதாக்கா? எவ்வளவு ஒரு வெளிப்பாடா கர்த்தர் கொடுக்கிறாரு பாருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம் இருக்கும் போது என்னைய பார்க்கும் போது இவனுக்கு இது தேவைதான், இவன் ஒரு பிரச்சனைக்காரன் தான், இவன் குறை பேசுறவன் தான், இவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிதான் மற்ற ஜனங்கள் என்னைய பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன பார்க்கும் போது இவன் ஏதோ ஒரு பிரச்சனையில தெரியாம விழுந்துட்டான், ஏதோ வியாதி இவனுக்குள்ள வந்துருச்சு, இவனுக்கு நம்ம விடுதலை கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்ப்பாரு. இந்த நாள்ல ஒளிநாடா மூலமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே, இங்க உட்கார்ந்து இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே, உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா உங்களை இயேசு பார்த்த அடுத்த செகண்டே அவர் அறிந்தது மாத்திரமல்ல, உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவனை பார்த்து அறிந்த உடனே அடுத்து என்ன சொல்றாரு, நீ சுகமாக. இப்ப நம்ம நிறைய பேருக்கு என்ன போறோம், ஒருத்தங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கா, சரி அந்த கடனை நான் அடைப்பதற்கு நீங்கள் விரும்புறீங்களா அப்படின்னு கேட்போமா? சோத்திரம். எனக்கு வேணா ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, நீங்கள் அடைப்பதற்கு எனக்கு தருவீர்களானா கேட்போம். என்ன சிரிக்கவே மாட்டேங்கல? அல்லேலூயா. அப்ப ஆனா இயேசு ஒரு மனுஷன்ட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு கடன் இருக்கும் போது அவனை பார்த்து நீ இந்த கடன் பிரச்சனை இருந்து வெளியில வர விரும்புகிறாயா? ஏன் என்ன அப்படின்னா ஏசப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா? மனுஷங்களுக்கு உதவி செய்யணும், மனுஷங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவருடைய பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கணும், அவருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கணும், அவருடைய பிள்ளைகளுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கணும், அவருடைய பிள்ளைகளுக்கு போராட்டத்திலிருந்து பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிதாங்க இயேசு இந்த உலகத்துக்கே வந்தாரு. அதனாலதான் அவனை பார்த்து கேட்கிறாரு, விரும்புறாயா?
எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்களேன். அவனை அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்ச உடனே நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஓ உனக்கு பிரச்சனை இருக்கோ, சரிப்பா பார்த்துக்கப்பா, கவனமா இரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த இடத்துல அவனுக்கு வெகு நாளாய் அந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே அடுத்த கேள்வி கேட்கிறாரு, விரும்புறாயாப்பா? விரும்புறானா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு நாம போய் ஒருத்தங்கிட்ட போய் இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது அன்பு தெய்வ ஜனமே. ஆனால் எல்லா விதமான பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் இருந்து கர்த்தரால் விடுதலை கொடுக்க முடியும். அதனாலதான் கர்த்தர் கேட்கிறார், நீ விரும்புகிறாயா? அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் இது கூடாதான், தேவனாலே. உங்க பிரச்சனைக்கு ஒருவேளை விடுதலை நீங்க தேடிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் விரும்புகிறேன் இயேசப்பா, எனக்கு இந்த நோய் என்னை விட்டு போகணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் இயேசப்பா, எனக்கு இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு போகணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் இயேசப்பா, என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் இயேசப்பா, நான் இந்த கிராமத்துல நல்லா வாழணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் இயேசப்பா, என் கணவனும் நானும் சண்டையே போடாம நாங்க வாழணும்னு சொல்லி நாங்க விரும்புகிறோம் இயேசப்பா, என் கணவர் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் இயேசப்பா, என் பிள்ளைகள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது சொல்லி நான் விரும்புகிறேன் இயேசுப்பான்னு சொல்லி இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. கர்த்தருடைய விருப்பத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுக்க போகிறார். ஆமென். விருப்பப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு இதை ஒளிநாட மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ விஜயமே, நீங்க விரும்புங்க. உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும். என் பிள்ளை போனை யூஸ் பண்ணிட்டே இருக்கு, என் பிள்ளை சேட்டை பண்ணிட்டே இருக்கு, என் பிள்ளை ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கு, ஆனா என் பிள்ளை நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த விடுதலை யாரு கொடுப்பான்னு ஒருவேளை நீங்க கொஸ்டின் மார்க் கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இந்த நாள் விடுதலையை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த நாள்ல உங்கள் மத்தியில இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதல் சம்பவம் பாருங்க, அந்த மகளை பார்த்து, அந்த ஸ்திரியை பார்த்து, அந்த ஒரு பெரிய ஒரு விபச்சார, ஒரு பாவம், ஒரு இச்சையிலிருந்து கர்த்தர் அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அருமையாய் அந்த 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 மகனுக்கு அது எத்தனை வருஷம்க்கா, எத்தனை 38 வருஷமா, 38 தானக்கா, 38 வருஷம் பாருங்க, நடக்க முடியாத ஒருத்தன், அவனால அங்க போக கூட முடியல. ஆனா இயேசு போய் அவனுக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, அவனுக்கு விடுதலை கிடைக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்லவா, மனுஷன் நம்மளை பார்க்கிற விதத்துக்கும் கர்த்தர் நம்மளை பார்க்கிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். மனுஷன் நம்மளை பார்க்கும், நம்மளை குறைய மட்டும்தான் பார்ப்பான். ஆனா கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது நம்ம குறைய பார்த்து அந்த குறையிலிருந்து விடுதலை கொடுக்க பார்ப்பாரு. புரியுதா இல்லையாக்கா? இதெல்லாம் எனக்கு புதுசா வருதுக்கா. இதை நான் எந்த டைரியிலும் எழுதிட்டுலாம் வரலன்னு, நான் உட்கார்ந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வரல. இந்த இடத்துல உட்காரும் போது, ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுங்க இயேசுப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் இந்த நேரத்துல கொடுத்த வார்த்தையை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அதான் நல்ல மனுஷன் நம்மளை பார்க்கிற விதம் வித்தியாசமா இருக்கும், ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை கர்த்தர் பார்க்கட்டுமே. ஆமென். சொல்லுங்க, என் குடும்பத்தை கர்த்தர் பார்க்கட்டும், என் பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கட்டும், என் சொந்தங்களை கர்த்தர் பார்க்கட்டும், என் கிராமத்தை கர்த்தர் பார்க்கட்டும், இந்த சமுதாயத்தை கர்த்தர் பார்க்கட்டும். கர்த்தர் பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை செய்யட்டுமே. கர்த்தர் பார்த்துட்டாரு நினைச்சுக்கோங்களேன், அவர் பார்த்தாலே விடுதலை உண்டு. ஆமென். அதனாலதான் பர்த்திமை கூட பார்க்க முடியாது போட்டார். அதனாலதான் சகைவு பார்க்கிறார். கர்த்தர் யார் யாரெல்லாம் பார்க்கிறாரோ அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் இப்படியாக தாவீது சொல்றான், சங்கீதம் 2ல நினைக்கிறேன், என் கண்கள் எப்போது கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்து 3வது ஒரு காரியம், நான் நம்மளுடைய கண்ணு கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருடைய கண்ணு நம்மளை பார்க்கும். சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணு சொல்ல மாட்டேங்கலக்கா, உங்களுக்கு ஏதாவது புரியுதாக்கா? புரியுற மாதிரி பேசுறேனா? ஏதாவது விளங்குதாக்கா? ஆனா ஏதாவது விளங்குதா? புரியுதா? பிரயோஜனமா இருக்கா? சோத்ரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணு கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தர் கண்ணு என்ன பார்க்கும். அல்லேலூயா. உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேனே. ஐயோ பிரதர், எழுந்தாலே பிரச்சனை தான் பிரதர், நடந்தாலே பிரச்சனை தான் பிரதர், வேலைக்கு போனாலே பிரச்சனை தான், காலேஜுக்கு போனாலே பிரச்சனை தான், ஸ்கூலுக்கு போனாலே பிரச்சனை தான், பாதுகாப்பே இல்லை, எதுவுமே இல்லை, என்ன பண்ணன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி போயிருக்கலாம். ஆனா நீங்க காலையில எழுந்த உடனே, ஏசப்பா இந்த நாடு முழுவதும் எனக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுங்க, எனக்கு பாதுகாப்பாய் நடத்தி கொடுங்க, நான் உங்களை பார்க்கிறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு நீங்க அவரை பார்த்துட்டு போங்களேன். உங்களுக்கு பிசாசு என்ன வலைகளை விரிச்சாலும் ஒரு வலையில கூட நீங்க விழ மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதாவது ஒரு தம்பி யாராவது முன்னாடி வர முடியுமா? ஏதாவது ஒரு தம்பி யாராவது? ஆமா, தீவா தம்பி செல்வா ஆமா, சீக்கிரமா. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த தம்பி நான் கூப்பிட்டேன், இவர் வந்தாரு. இப்போ இவர் இருக்காரு நினைச்சுக்கோங்களேன், இங்க வாமா. இப்போ இவரு காலைல எந்திக்கிறாரு. எப்ப எந்திக்கிறாரு? காலைல எந்திப்போம்ல,
சோத்திரம். அல்லேலூயா. இப்ப இவரு காலைல எந்திரிச்சு இப்போ இவரு கர்த்தரையும் பார்க்காம பைபிளையும் பார்க்காம ஜெபத்தையும் பார்க்காம இவரு பாட்டுல மனபோன போக்குல என்ன பண்றாப்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லா வலையும் விரிக்க மாட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? என்ன அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னா, பிசாசுக்கு தெரியும் எந்த வலையை விரிச்சா நீங்க எந்த வலையில விழுவீங்கன்னு சொல்லி பிசாசுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லா பாவத்தையும் உங்களை செய்ய விட மாட்டான். ஆனா எந்த பாவத்தை நீங்க ஈஸியா செய்வீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்க 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 குடிக்க மாட்டீங்க, ஆனா பீடி குடிக்கிற ஸ்மோக் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதுல நீங்க வெல்றதுக்கான காரியத்தை பிசாசு பண்ணுவான். ஒருவேளை நீங்க டிவி பார்க்க மாட்டீங்க, ஆனா ரீல்ஸ் பார்ப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப அடிக்டா இருக்கிறீங்கன்னா அந்த வலையே விரிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நீங்க எந்த இடத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன தெரியுமா பிரச்சனை ஆகும்? நீங்க கர்த்தரை பார்க்காம நீங்க மனுஷனை பார்த்துட்டு உங்க பிரச்சனையை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு நீங்க நடந்து போய்கிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக அழகா பிசாசு சூப்பரா டிசைன் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு சூப்பரா ஒரு வலையை விரிச்சு வச்சிருப்பான். என்ன விரிச்சு வச்சிருப்பான்? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எந்த தூண்டில போட்டா என்ன மீன் சிக்குன்னு சொல்லி மீனவர்களுக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி பிசாசுக்கு தெரியும். அழகா ஒரு சூப்பரா ஒரு வலையை என்ன பண்ணிருப்பான்? ஆமா, விரிச்சு வச்சிருப்பான். நம்ம தம்பி இங்க இருந்து என்ன பண்றாரு? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இவரு கிடையாது, சரியா? கோச்சிக்காதீங்க, நல்லா இருப்பீங்க. இப்ப தம்பி இவரு பாட்டு இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, ஜாலியா போவாரு. அவரு விழாத வலை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால ஒருவேளை வலைகள் இருக்குமானா அவரு தாண்டி போயிருவாரு. ஆனா அவரு விழுற வலைகள் அப்படிங்கிறது பிசாசுக்கும் தெரியும், தம்பிக்கும் தெரியும். அழகா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க? டபக்குன்னு என்ன பண்ணிடுவான்? கீழே விழுடா கொஞ்ச நேரமா என்ன பண்ணிடுவான்? அப்படியே டபக்குன்னு கீழே விழுந்துருவான். ஆனா ஒருவேளை இதே தம்பி எழும்பி காலையில எழுந்து, இசப்பா இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன் இசப்பா, இன்னைக்கு நான் கொத்தனார் வேலைக்கு போறேன் இசப்பா, இன்னைக்கு கம்பெனி வேலைக்கு போறேன் இசப்பா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன், இன்னைக்கு நான் காலேஜுக்கு போறேன், இன்னைக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன், என்னை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் உங்களை பார்த்துட்டு போறேன் இசப்பா, நீங்க என்னை பாதுகாத்துக்கோன்னு சொல்லி தம்பி ஏசப்பாவை பார்த்துட்டு போகும் போது அழகா என்ன பண்ணுவாரு? அப்படியே நடந்து போகும்போது, நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்ல அப்படின்னு சொல்லி ஜாலியா என்ன பண்ணிட்டு பாரு, பாட்டு பாடிட்டே போவாரு. அந்த நேரத்திலயும் பிசாசு வலையை விரிப்பான். நீங்க ஏசப்பாவை பார்த்தாலும் வலையை விரிப்பான், நீங்க பார்க்காம இருந்தாலும் வலையை விரிப்பான். ஆனா பார்த்து வலையை விரிக்கும் போது ஒரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? அதான் இப்ப உங்களுக்கு பிராக்டிகலா சொல்ல போறேன். இது தம்பி காலைல எழுந்திரிச்சு யாரை பார்த்துட்டாரு? ஆமா, என்ன பண்ணிட்டாரு? ஜோம் பண்ணிட்டாரு, பைபிள் படிச்சிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே அழகா அப்படியே நடந்து போகும்போது மறுபடியும் அதே இடத்துல பிசாசு, இந்த தம்பி எந்த வலையை விரிச்சான், எப்படி விழுவாங்கிறது பிசாசு நல்லா தெரியும். அந்த வலையை விரிச்சு வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். தம்பி அந்த வலைக்கிட்ட போகும்போது மேல இருந்து தேவதூதர்களாம் இல்ல, ஏசப்பாவே இறங்கி வந்து இந்த தம்பி அழகா நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வலைக்கு பக்கத்துல வந்தாலும் வலைக்கில விழமாட்டாரு. நீங்க பிரச்சனை பக்கத்துல போனாலும், போராட்டம் பக்கத்துல போனாலும், கடன் கிட்ட போனாலும், பாவ பக்கத்துல போனாலும் அதுல நீங்க விழ மாட்டீங்க. அந்த மைக்கு நல்லா இருந்துச்சு, அதே கொடுத்துருங்க. ஆமா, அது கிட்ட போனாலும் விழ மாட்டீங்க. கர்த்தர் அப்படியே உங்களை தூக்கி அந்த பக்கத்துல வச்சிருவாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் காலை தள்ளாட விட்டா. ஆமே, என்னை காக்கும் தேவன் உறங்கவே மாட்டாராம். நீங்க கூட சில நேரம் தூங்கிடுவீங்க, தூக்க மாத்திரை